السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்வோம். கணிதக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமை சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இரவு நேர இபாதத்துக்களை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இறை மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்கான பாதையையும் அல்லாஹ் தஆலா நிறைய வழிகளின் மூலமாக இலகுவான முறையில் பெற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டே வருகிறது. காரணம், நாம் நன்மையை சேர்க்கக்கூடிய மக்களாக, இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விற்கு விருப்பமான மக்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். எனவேதான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும், இந்த தீனை நேசிக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த தீன் நம்மளை நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எவ்வாறு நேசிக்க வேண்டும், உங்களுடைய நேசம் எந்த அளவிற்கு அதிலே அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் நேசிக்கக்கூடிய பொருள் நிறைய இருக்கு. உலகத்துல மனிதர்களாகிய நாம் நேசிக்கக்கூடிய பொருள், குடும்பம், செல்வாக்கு, வியாபாரம் எவ்வளவோ இருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபா 9வது சூராவின் 24வது வசனத்துல மனிதன் எதையெல்லாம் நேசிப்பானோ அந்த நேசத்தெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். சொல்லிட்டு நீங்க இதையெல்லாம் விட எதை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கணும், அல்லாஹ்வையும் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். இந்த மார்க்கத்திற்கு நல்ல பணிகளை, அழைப்பு பணிகளை, நல்ல விஷயங்களை, நன்மைகளை சேகரிப்பதற்காக நாம் பல முயற்சிகளை எடுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்: குல் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் இக்தரத்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய பணிகளை செய்வதில் நீங்கள் முயற்சி செய்வதிலும் எந்த அளவிற்கு இந்த மூன்றையும் நேசிக்க வேண்டும் என்றால், அந்த நேசத்தை உலகத்தில் மனிதன் எதை நேசிக்கிறான் அதையெல்லாம் சொல்ல, இவைகளை விட நேசிக்கும். எதை விட? குல் இன் கான ஆபாவுக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, இந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த மார்க்கத்தையும் நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை விட. குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்மை நாம் பணிகள் செய்வதிலேயும் உட்படுத்துவதில் கொண்ட விஷயத்தில் நாம் நேசிக்க வேண்டும். குல் இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தைகளை விட, பெற்றோர்களை விட, வ அப்னாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகளை விட, வ இக்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களை விட. இதெல்லாம் நாம் நேசிக்கிறோம். பெற்றோரை ஒவ்வொருவரும் நேசிக்கிறோம், பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறோம், சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்கிறோம். அஸ்வாஜிக்கும், உங்களுடைய மனைவியை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அஷீரத்துக்கும், இன்னும் உங்களுடைய குடும்பத்தாரை. அல்லாஹ் மனிதன் எதையெல்லாம் நேசிப்பானோ அதையெல்லாம் சொல்றான். முதல்ல பெற்றோர், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நேசிப்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பீர்கள், உங்களுடைய மனைவியை நேசிப்பீர்கள், உங்களுடைய சகோதரர்களை நேசிப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்தாரை நேசிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் 5 விஷயத்தை முதல்ல அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள 5 உறவுகளை அல்லாஹ் அழகாக சொல்றான். இதெல்லாம் நீங்க நேசிப்பீங்க. இந்த நேசங்களை விட நீங்கள் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொண்டிருக்கும், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். இந்த 5 விஷயங்கள் உலகத்தை நேசிக்கிறீங்களே, இதை விட யார் அல்லாஹ்வுடைய கட்டளை பெரியது என்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வரணும்.
குடும்ப பாசத்தினால் இபாதத்தை விட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். குடும்ப பாசம் என்பது உங்களுடைய இபாதத்துக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது, உங்களுடைய நோன்பு தடையாக இருக்கக்கூடாது, உங்களுடைய ஜகாத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, உங்களுடைய தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடாது. இந்த மஹப்பத் எல்லாம் உலகத்தோட முடிந்து போகக்கூடியது. இதெல்லாம் இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த மஹப்பத். இறைவன் இந்த முகப்பத்தையே கொடுத்தா அல்லாஹ் ரசூலுடைய முகப்பத்தையே கொடுத்திருக்கிறான். இவைகளை விட நீங்க எதை நேசிக்கணும்? இதைதான் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவன் கொடுத்த உறவுகளை விட நீங்கள் முதல் நேசம் அல்லாஹ்வை, நம்மை படைத்தவன் மீது, நம்மை உருவாக்கியவன் மீது, நமக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் மீது, நமக்கு மனைவி மக்களை கொடுத்தவன் மீது. இதெல்லாம் இந்த 5 உறவு முன்னாடி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த 5 உறவு நாம கண்டுபிடித்த உறவா? பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், மனைவிமார்களாக இருக்கட்டும், இவைகள் அனைத்து உறவுகளையும் நாம் உருவாக்கவில்லை, அல்லாஹ் உருவாக்கி, அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார், உன்னுடைய மஹ்பத் இதை விட உன்னுடைய மார்க்கத்தின் மீது இருக்க வேண்டும், உன் மார்க்க கடமையின் மீது இருக்க வேண்டும், உன் மார்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர் மீது உன்னுடைய மஹ்பத் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து 3 விஷயத்தை, இன்னும் அடுத்து 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். முதல்ல குடும்பத்தை பத்தி பேசுவோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற பணத்தை விட, செல்வத்தை விட, பணத்தை முக்கியமா இபாதத்து முக்கியமான? இபாதத்து முக்கியம், தொழுக முக்கியம், குர்ஆன் ஓதுதல் முக்கியம், வணக்க ஸ்தலம் முக்கியம், இபாதத்து முக்கியம் என்று. ஏழாவது அல்லாஹ் சொல்றான், எங்கே உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து அந்த வியாபாரத்தை விடாம தொழுக போனா பரவாயில்லையே, வியாபாரம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. இந்த மஹப்பத்து கிடையாதுங்க அல்லாஹ். இது மஹப்பத் இல்ல. இவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறான் பாருங்க. நீங்க செய்கின்ற வியாபாரத்தில் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து என்னுடைய தொழுகை ஜும்மா நேரமா எப்படி வேண்டாலும் போய்க்கலாம், 5 வேளை தொழுகையா, எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு நீ தொழுகை விட்டு இருக்கிறீங்களே, இது உண்மையான மஹப்பத்து கிடையாது என்று அல்லாஹ் அழகாக சொல்லி கொடுக்கிறான். எனவே நீங்க நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்ற வியாபாரத்தை பயந்துட்டு வியாபாரத்தை முக்கியத்துவம் கொடுத்து தொழுக போனா போதும், எப்போ வேண்டாலும் போய்க்கலாம், கடைசி ரக்காயத்தில் தொழுகிறான் என்று நம்ம நினைக்கிறோம். இது ஈமானிய தர்ஜாவே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வியாபாரத்தை கொடுத்தவன் அல்லாஹ், அந்த வியாபாரம் செய்வதற்கு பரக்கத்தை கொடுத்தவன் அல்லாஹ். இந்த வியாபாரம் தான் நீ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு தக்தீர்ல விதியில எழுதி வைத்திருக்கிறன் அல்லாஹ். உனக்கு இந்த கடைக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ் எழுதி வைத்தான். இது எல்லாம் கொடுத்த அல்லாஹ் சொல்கிறான், நீ இந்த தொழுகைக்கு நேசிக்க வேண்டும் வியாபாரத்தை விட என்று நினைக்கிறான். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய நிலை என்ன சொல்லுங்க பார்ப்போம். எப்படி நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? துன்யா, வியாபாரம், பொருளாதாரம், இபாதத்தை விட என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் அழகா சொல்லிட்டான், நீ அப்படி நேசிச்சன்னா நீ மிகப்பெரிய நஷ்டவாளி. அதற்கு பின்னாடி உனக்கு வேதனை எதிர்பார்த்து முசீபத்து வரும் நினைச்சுக்கிட்டே இரு, இங்கேயும் வேதனை, மர்மையில வேதனை அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்கிறான். எட்டாவதா சொல்றாங்க, நீங்கள் வாழுகின்ற நிம்மதியாக இருக்கின்ற உங்களுடைய வீடுகளை விட மசாக்கின தரலோனா, இன்னைக்கு வீட்டுல சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், வீடு வாசல் இருக்கு, இதெல்லாம் யார் கொடுத்தா? இந்த வீடு வாசல் குடும்பம் இதெல்லாம் யார் கொடுத்தா? ரப்பல் ஆலமீன். முதல் 5 விஷயம் குடும்பத்தை சொல்லுங்க. குடும்ப பாசம், இது எல்லாமே எல்லோரும் பாசம் செய்யக்கூடிய விஷயம். அடுத்த 3 சொன்ன உலக விஷயம் பொருளாதார ரீதியா இதுவையும் எல்லாரும் நேசிக்கிறோம். வியாபாரத்தையும் எல்லாம் நேசிக்கிறோம், பொருளாதாரத்தையும் நேசிக்கிறோம். நமக்கு கிடைச்சிருக்கிற வீடு எப்படா விட்ட வேலை முடிஞ்ச வீட்டுக்கு போக நினைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் எப்போ வேணும் ஓடுறோம். அப்ப எப்படி அந்த மஹப்பத்தை வீட்டை நேசிக்கிறோம்? இவை எல்லாவற்றையும் விட உங்களுடைய நேசம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது, அல்லாஹ் மீது இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய, பாடுபடக்கூடிய விஷயத்திலே நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரிஹி, ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரிஹி, நீங்கள் அப்படி இதையெல்லாம் நேசிப்பதை விட இந்த 8 விஷயங்களை நேசிப்பதுதான் உங்களுக்கு பெரியது என்று நீங்கள் நினைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்துல இந்த 8 விஷயத்தினுடைய கவனம் செலுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டா நீங்க எதிர்பார்த்திருங்க, துயரம், துன்பம், கஷ்டம் எப்ப வேண்டாலும் வரும், எந்த கோணத்துல வேண்டாலும் வரும், எப்படி வேண்டாலும் வரும், ரெடியா இருங்கன்ற அல்லாஹ். நீங்க எப்ப அல்லாஹ்வுடைய தீனை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட அவன் கொடுத்த இந்த 8 விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி அதை பெருசா எடுத்து வாழ்க்கையை அதற்காக வேண்டி எவ்வளவு நேரம் வேண்டாலும் கழுவி, அதற்காக வேண்டி எவ்வளவு புரோகிராம், எவ்வளவு சால்வு, எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு பாடு எல்லாம் வேண்டாலும் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன அல்லாஹ் சொல்றான்? அத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரிஹி,
அல்லாஹ்வுடைய வேதனையோ கஷ்டமோ துன்பமோ எப்போ வருங்கிறத எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்கேயும் வரும், மறுமையில வரும், படுக்கையில வரும், அந்த கோலத்தில் வந்தா வரும். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். இப்படியாக இருக்கக்கூடிய பாலிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவே மாட்டார் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு மஹப்பத், ஒரு நபியின் மீது, ஒரு மார்க்கத்தின் மீது ஈமானியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அழகு அடுக்கடுக்கா சொல்கிறார். எதை மனிதன் நேசிக்க வேண்டும், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து 8 விஷயங்களும் அல்லாஹ் கொடுத்தது. குடும்ப விஷயம் 5, 3 விஷயம் பொருளாதாரம், இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. இது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டு இதெல்லாம் வச்சுக்க. ஆனா இது எல்லாவற்றையும் விட நீ அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பெருசா நினைக்கணும், அல்லாஹ்வுடைய தீன பெருசா நினைக்கணும், நபியுடைய கட்டளை பெருசா நினைக்கணும், நபி சொன்ன விஷயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கணும். இந்த பண்பாடெல்லாம் வந்தா நீ அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறக்கூடியவன். எனக்கு இதெல்லாம் விட வெறி என்று 8 விஷயமா பெருசு என்று மனசை திருப்பிக் கொண்டால் எப்ப வேண்டாலும் என்ன நடக்கும்ங்கிறது நீ ஜாக்கிரதையா இருந்து எதிர்பார்த்திருந்துக என்று ரப்புல் ஆலமீன் அழகாக நம்மை ஈமானின் பக்கமும், இறை பொருத்தத்தின் பக்கமும், இறை மன்னிப்பின் பக்கமும், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக ஒரு தூதருடைய பாசத்தின் நேசத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் வந்து இந்த வசனம் வரும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக நான் அதிகமா நேசிக்கிறேன், ஆனா என் உயிரை விட நான், என் உயிர் தான் முதல்ல, அதுக்கடுத்து தான் உங்களை நான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுக்மின், ஈமான் கொள்ளல. நான் உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்பதான் உண்மையான மூமின். நம்ம நம்மளை விட, நம் உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய மார்க்கத்தை நேசிக்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இருக்கிற யார் சொல்ல மத்தாசா கியாமத் நாள் எப்போ வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாருமா, அஹ்தலா, அதற்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிற? அல்லாஹ்வுடைய தூதரை எந்த நோம்போ சலாமோ அதிகமான நான் இபாதத்துகளை செய்யலையா? ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டா அப்படியே பின்பற்றுவார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா அப்படியே கீழ்ப்படிவார். அந்த மனநிலை என்கிட்ட இருக்கு யாரும் சொல்லலாம். அதெல்லாம் நேசிக்கிறேன். நோன்பு ஜக்காத் இதெல்லாம் அதிகமா இல்லைன்னா கூட என்னுடைய தூதர் சொல்லிட்டா பின்பற்றுறேன், என் ரப்பு சொல்லிட்டா நான் பின்பற்றுவேன். அதுல நான் ரொம்ப முக்கியத்துவம், அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன். யார் சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்உ மஅ மன் அஹபப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ, யாருடைய நேசத்து துன்யாவில் பெரியது என்று நினைத்தாய், இறைவனால் கொடுக்கப்பட்ட 8 விஷயங்களை விட உன் தூதரும் அல்லாஹ் உன்னுடைய அல்லாஹ் எதை கொடுத்து நேசிக்க சொன்னா அதை பெருசென்று நினைத்தாய் அல்லவா, நீ அவர்களோடு இருப்பாய் என்றார்கள் நிறைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய உயர்வையும் பாசத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி என்பதை நாம் ஹதீஸ்களை பார்க்க. நன்றி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை அந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த 8 விஷயங்களை விட அவரை நேசிக்கக்கூடிய நல்ல மக்களாக புனித ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரசூல் வழிகாட்டிய குர்ஆன் போதிக்கிற போதனையை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியது புரிவானாக. ஆமீன். வாக்கல் தவான அல்ஹம்துலில்லாஹ் பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு